வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 15. ருத்ரா ரொம்பவே சாதாரணமாக தன் மனதை அவனிடம் கோடிட்டு காட்டியிருக்க, சில நொடிகளுக்கு சிந்தனையில் ஒன்றும் மூடாமல் ஸ்தம்பித்து விட்டான் ஜீவா. அவளின் பார்வையிலும் பேச்சிலும் அவனது இதயம் தொண்டையில் வந்து துடித்தது. பின் சுதாரித்து, என்ன உளறீங்க, முதல்ல வழி விடுங்க எனக்கு என சிடுசிடுத்தபடி அவளை சுற்றி செல்ல முயன்றான். அதற்கு இடம் கொடுக்காமல் அவள் அந்த பக்கமும் நகர்ந்து அவனை வழிமறைக்க கைமீறிய சினத்தில் முகம் சிவந்து போனது அவனுக்கு. இங்க பாருங்க, உங்க விளையாட்டுக்கு நாள் இல்ல. இந்த மாதிரி மோசமா டீஸ் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் என்று இறுக்கமாக கூறியவன் அவளை முறைத்தபடி விலகி நடந்து விட்டான். இப்பொழுது அவள் தடுக்கவில்லை. செல்பவனை அமைதியாக பார்த்திருந்தாள். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க கதவின் பூட்டை திறந்திருந்தான் அவன். அதோடு திறந்து வேகமாக உள்ளே நுழைந்து கதவையும் அடைத்து கொண்டவனைக் கண்டு மெல்லிய பெருமூச்சோடு லேசான புன்னகையும் அரும்பியது அவளுக்கு. கைகளை நெஞ்சின் குறுக்கியை கட்டியவாறு மௌனமாக தொலைதூர நிலவை நோக்கினாள். சற்று நேரத்தில் வெளியே எட்டி பார்த்த மனோகரி, இங்க என்னடி பண்ற, தூங்க வரலையா என்று வினவினார். பாப்பா தூங்கிட்டாளா? முதல்ல கொஞ்சம் சினுங்கனா, அப்புறம் கதை கேட்டுட்டே தூங்கிட்டா. பெண் நிச்சலனமாக அவரிடம் வர, என்ன ஒரு மாதிரி இருக்க என்று நெற்றியை சுருக்கினார். அவளோ மெல்லிய சிரிப்புடன், என்ன மாதிரி இருக்கேன் என பதிலுக்கு கேட்டபடி அவரை நகர்த்தி உள்ளே சென்று கதவை பூட்டினாள். நீ என்னடி, நான் உன்னை கேட்டா திருப்பி என்னவே கேள்வி கேட்குற? மா, கடுப்ப கிளப்பாத, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. முகத்தை சுருக்கும் பெண்ணை உற்று பார்த்து, மூட் ஸ்விங்ஸில் இருக்கியா? இப்போ பீரியட் டேட்டா என்ன என்று அடுத்து கேட்டார். ஷபா என்று இடையில் கை வைத்து அழுத்து கொண்டவள், உன் வாய்க்கு பிளாஸ்டரி தான் போடணும் மனோகரி என்று அவர் கன்னத்தை பிடித்து வலிக்க இழுத்தாள். விடுடி எருமை என அவள் கையை தட்டி விட்டார். ஆன்டி தூங்க போயிட்டாங்களா? அவங்க ரூமுக்கு போன பின்னாடி தான் உன்னை காணமேன்னு எட்டி பார்த்தேன். ஓ என்றபடி அற்புதாவின் அருகில் சரிந்து அவளை நெருங்கி அணைத்து படுத்தவாறு நெற்றியில் வாஞ்சையாக முத்தமிட்டாள். அதனை கண்டு லேசாக பெருமூச்சு விட்டவர், உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள இவளை பெத்தவங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லனா பிள்ளை ரொம்ப ஏங்கி போயிடுவா என்றார் பேத்தியின் சிகையை கோதியபடி வருத்தத்துடன். அவரிடம் பார்வையை திருப்பியவள், ஒன்று வேணா பண்ணலாமா என்றாள் பெண் மெதுவாக. என்னது? என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு கண்டிஷன் போடலாமா? என்னன்னு என்று யோசனையாக கேட்டார். என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வர எவன் தயாரா இருக்கானோ அவன் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. எப்படி? புருவங்களை உயர்த்தி அவள் பாவனையாக கேட்க இவர் முகத்தில் பெருஞ்சிரிப்பு விரிந்தது. அது கூட நல்லா தான் இருக்கும்ல, நீ எப்பவும் எங்க பக்கத்திலே இருப்ப, நாங்க டெய்லியும் உன்னை பார்த்துப்போம் என்று மகிழ்ந்தவர். ஆனா உன்னடி, அதுக்காக இப்ப இருக்கிற மாதிரியே சமையலுக்கு டிமிக்கி கொடுக்க முடியாது. ஒழுங்கா கத்துக்கிட்டு உன் புருஷனுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கெல்லாம் நீ தான் சமைச்சு போடணும். ஏதாவது விசேஷ நாள் கிளம்புனா வேணா அம்மா சமைச்சு தரேன் என்றார் கராராக. ஷபா, நீ செஞ்சே தர வேணாம் தாயே, நானே என் வீட்டில் வகை வகையா வாய்க்கு ருசியா அவங்களுக்கு சமைச்சு போடுறேன் என்று அலட்டினாள். சந்தோஷம், கற்பனை ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இது நிஜத்திலையும் நடக்கணுமே, வரனா வர்றவங்க இதுக்கு ஒத்துக்கணுமே. இல்லைன்னா இப்படி பண்ணலாமா, இங்கேயே இருக்கிற யாரையாவது பிடிக்க வேண்டியதுதான். அடி போடி, நடக்கிறத பேசு. நம்ம ஆளுங்க இங்க இருக்காங்களோ இல்லையோ, அதுலயும் கல்யாண வயசுல இருக்க பசங்க வேற இருக்கணும். அடுத்து அவங்க ஜாதகத்தோட உன்னோடதும் பொருந்தி போகணும். மா, ஸ்டாப் ஸ்டாப். நீ என்ன ஜாதி ஜாதகம் எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் பையனுக்கு அப்படிதான் கல்யாணம் செஞ்சு வச்சியா? அவன் லவ் மேரேஜ் டி, அதெல்லாம் யார் பார்த்தாங்க? அப்ப நானும் அப்படியே தான் செஞ்சுக்க போறேன். மகளை முடிக்க விடவில்லை. அடேங்க, பல்ல பேக்குறேன் பாரு, பேசுறா பேச்சு. லவ் பண்ணுவீங்களோ என்று முறைத்தார். மா, என்னம்மா திடீர்னு ரூல்ஸ் ராமானுஜமா மாறிட்ட? நீ தானே சொல்லுவ மனுஷங்க நல்ல குணமானு பார்த்தா போதும், மத்ததெல்லாம் தேவையில்லன்னு. அது பொதுவா சொல்றதுடி, நட்புக்கு எதுவும் தேவையில்லதான். ஆனா சொந்தம்னு வரும்போது மத்ததெல்லாம் தேவைப்படுதேடி. நீ ரொம்ப குழப்பற. இப்ப என்ன சொல்ல வர? லவ் மேரேஜ் வேணான்னு சொல்றியா? ஆமா பாப்பா, காதலுக்கு நான் எதிரி இல்லதான். மனுஷ பொறுப்புல ஆண் பெண் நேசங்கிறது இயற்கையா உருவாகிறது. அங்க குறுக்க ஜாதி மதம் பெருசா தெரியாது. ஆனா நம்ம சமூக கட்டமைப்பு சொந்தம்னு வரும்போது காதல் கல்யாணம் செஞ்சவங்க பெரும்பாலும் ஜனம் சேராம தனியா ஒதுங்கிக்கிறாங்க. அவள் யோசனையோடு அவரை பார்க்க,
நீ ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிருக்கியா? நம்ம சொந்த பந்தத்துலயும் உன் அண்ணனை மாதிரி லவ் மேரேஜ் செஞ்சவங்க சில பேர் இருக்காங்க தான். அதுலயும் இன்னைக்கு காலகட்டத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜமா போச்சு. ஒரு சில குடும்பம் அதை ஏத்துக்கவும் முன் வராங்க. இன்னும் சிலர் அவங்களுக்கு பிடித்தம் இல்லைனாலும் பிள்ளைங்களோட விருப்பத்துக்காக வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே சம்பந்தப்பட்ட ஜோடிங்க கல்யாணம் வரைக்கும் தான். 2 பக்கமுமே சொந்த பந்தம் கூடி நிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டையே எடுத்துக்கோ. உன் அண்ணன் அண்ணி கல்யாணத்துக்கு நம்ம சொந்தங்களை கூப்பிட்டோம். அவங்களும் ஒருத்தர் விடாம கலந்துக்கிட்டு முறை செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கடுத்து உமா அத்தை பையனுக்கு கல்யாணம் வந்துச்சுல்ல, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க என்று மகளை கேள்வி கேட்டார். அவளோ நெற்றி சுருக்கி, நம்ம மட்டும் நலங்க இருக்குன்னு 2 நாள் முன்னாடியே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். அண்ணா அண்ணி அப்பா வர முடியாதுன்னு நேரா முகூர்த்தத்துக்கு வந்தாங்க என்று அப்பொழுதைய நிகழ்வை நினைவு கூர்ந்தாள். முன்னாடியே கூப்பிட்டதுக்கு எனக்கு அப்படி வந்தெல்லாம் யார் வீட்லேயும் தங்கி பழக்கம் இல்லத்த, அதனால நீங்க போயிட்டு வாங்க, நாங்க கல்யாணத்துக்கு வந்துடுறோன்னு சொன்னா அவன் அண்ணி. நான் பெத்ததும் அதுக்கு ஆமா சாமி போட்டுட்டு இருந்துச்சு. நம்ம அப்பாவோட கூட பிறந்த ஒரே தங்கச்சி அவங்க. இன்னும் பெரியப்பா சித்தப்பான்னு இருந்தாலும் பொம்பளை ஆளுங்கள்ல அவங்க ஒருத்தங்க தானே இருக்காங்க. அப்படியெல்லாம் செய்யலாமா? வீட்டுக்கே வந்து நின்று இருக்கணும்ல. சரி அவளை விடு. நம்ம வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் வசதியானதா வந்து சேர்ந்துருச்சு. ஆனா காதல் கல்யாணம் செஞ்சதில்ல சிலரை தவிர பெரும்பாலும் குடும்பத்துல என்ன நடக்குது தெரியுமா? உறவு வட்டம் மொத்தமா சுருங்கிடுது. பையன் வீட்டுல விசேஷம்னா பொண்ணோட அம்மா வீடும் கூட பிறந்தவங்க குடும்பம் மட்டும்தான் வந்து சபையில நிப்பாங்க. மற்றபடி மாமா மச்சான் பங்காளி உறவுக்காரங்க யாரும் பெருசா வரமாட்டாங்க. முதல்ல அவங்க கூப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ. 2 பக்கமும் சொந்தத்துக்குள்ள பெருசா ஒட்டுதலே இருக்காது. எல்லாம் அவங்க சம்மந்தி குடும்பத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் என பெருமூச்சு எடுத்தார். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா என் ஆளுக்கு தான் குடும்பமே இல்லையே. அப்புறம் எங்கிருந்து அங்காளி பங்காளியை தேடுறது? உன் ஆசைக்கு வேணும்னா நாம போய் அவங்க சொந்தத்தை விட்டு கொடுக்காம எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம் என்று நக்கலாக எண்ணும் பொழுதே உள்ளூர அவளுக்கு சிரிப்பு பீரிட்டு கிளம்பியது. அப்புறம் என்ன, பையன் வீட்டு ஆளுங்களும் அப்படிதான் பொண்ணு வீட்டு பக்கம் ஒட்டாம ஒதுங்கி நிப்பாங்க என்று மனோகரை தொடங்க அவள் தன் கவனத்தை தாயிடம் குவித்தாள். அப்படி இல்லாம நம்ம ஜனத்துல கல்யாணம் செஞ்சோன்னு வச்சுக்கோ, வர்ற பொண்ணோ பையனோ அவங்க சொந்த பந்தமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாண நேரத்திலேயே ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்திலையும் நல்ல அறிமுகமாகி நெருங்கி வந்துருவாங்க. இன்னும் அதுக்கு பின்னாடி மறு வீடு அழைப்பு கறி விருந்துன்னு 2 பக்கம் சொந்தமும் ஒண்ணு மண்ணா பழகிடுவாங்க. அப்போ அடுத்து ஒரு வீட்டுல விசேஷம் வரும்போது என்ன செய்வாங்க? சம்மந்தி வீட்டை கூப்பிடுறது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் தம்பி அட்ரஸ் தாங்க, உங்க அக்கா தங்கச்சி நம்பர் கொடுங்க, அவங்களையும் அழைக்கணும்னு ஆசையா கூப்பிடுவாங்க. அந்த உறவுக்காரங்களும் நம்ம பசங்களோட புகுந்த வீடு புது சொந்தம் தர மரியாதைக்கு பதில் மரியாதையா விசேஷத்துல சிறப்பா வந்து கலந்துப்பாங்க. அதோட தேவைப்படுற இடத்துல சில பொறுப்புகளையும் யாரும் தனியா சொல்லாம அவங்களே எடுத்துக்கட்டி செஞ்சு பேர் உதவியா இருப்பாங்க. நம்மளும் உன் அண்ணனுக்கு சொந்தத்துல பொண்ணு கட்டியிருந்தோன்னு வச்சுக்கோ, நெருங்கின சொந்தம் விசேஷத்துக்கெல்லாம் நம்ம கூடவே உரிமையா அழைச்சிட்டு போய் ஊர்ல நம்ம கடைபிடிக்கிற கலாச்சார முறைகள் எல்லாம் பார்க்க வச்சு கற்றுக் கொடுக்கலாம். அதோட அவளும் நம்ம சொந்தத்து கூட கலகலன்னு பேசி வச்சு விசேஷ வீட்டில் எல்லாரோடவும் ஒன்று மண்ணா தங்கி தூங்கின்னு அடுத்த தலைமுறையாகவும் அந்த உறவுகள் தொடர்றதுக்கு வழிவகை செய்யலாம். அப்படி இல்லாம இப்போ அண்ணன் அண்ணி செய்யற வேலையை பாரு. நம்ம அற்புதா குட்டிக்கு என்னோட அப்பா கூட பிறந்த சொந்தம் எல்லாம் தெரியாமலே போயிடும். கரெக்டா முகூர்த்த டைம்ல கலந்துட்டு அட்டண்டன்ஸ் போட்டா உறவுகளுக்குள்ள எங்கிருந்து ஒட்டுதல் வரும்? ஹாய் பாயின்னு பாக்குற நேரம் பல்ல காமிச்சிட்டு கை அசிச்சிட்டு கிளம்புதான் சரியா இருக்கும். சில பேர் அவங்க பிள்ளைங்களை வேற கூப்பிட்டு வர மாட்டாங்க. அது இன்னும் பெரிய கதை. இதுல காதல் கல்யாணம் செய்யறவங்க மட்டும் இல்ல, பணத்துக்கும் தொழிலுக்கும் பின்னாடி ஓடி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பெரியவங்க பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிற ஆளுங்களும் இருக்கதான் செய்யறாங்க. எல்லாம் அவங்க குணத்தை பொறுத்தது. விதிவிலக்கா சொந்தத்தை விட்டு கொடுக்காம தேடி போற சில காதல் ஜோடிகளும் உலகத்துல இருக்காங்க தான். என்னத்த பேசி என்ன செய்ய? உனக்கு காதல் வேணான்னு நான் சொல்றது ஏன்னு புரியுதா? நம்ம ஜனத்துல பாக்குற பையன்னா சொந்தத்தை மதிச்சு நடந்துப்பான். மனோகரி நீளமாக பேசி முடிக்க, மா நான் ஒன்னு சொல்றேன் கேளு என்றாள் ருத்ரா. என்னடி? நீ சொல்றது எல்லாமே அப்ளிகபிள் ஆகாதுமா. சொந்த பந்தம் வேணான்னு ஒதுங்கி நிக்கிறவன் நம்ம ஜனத்திலையும் இருப்பானே, அப்ப என்ன செய்ய முடியும்? யாரோடவும் ஒட்டாம மூடியா இருக்கிற ஆளுங்க எல்லாத்துலயும் இருக்காங்க தான். அதுல எங்கிருந்து குறுக்க ஜாதி பாகுபாடு வருது? இதோ இப்ப மீனா ஆண்டியையே எடுத்துக்கோங்க. அவங்க பெத்த மகளே ஒட்டாம இருக்காங்க. அதெனவோ வாஸ்தவம் தாண்டி. ஆனா உனக்கு அப்படிப்பட்டவனா வராம நல்ல ஜனம் சேர்ந்தவனா வந்து சேரணும்டி. என்ன வசதி இருக்கோ இல்லையோ, மனுஷங்களை மதிச்சு ஒட்டு உறவா இருக்கிறவன் தான் நமக்கு வேணும்.
தினம் தினம் அந்த கடவுள்கிட்ட அதை தான் இனி வேண்ட போறேன் என்றார் கவலையாக. வேண்டு வேண்டு, அதுக்காக ரொம்ப மனசை போட்டு குழப்பி நீ கவலைப்படாத. வர்றவன் எப்படி இருந்தாலும் நான்லாம் அப்படி ஒதுங்கி இருக்க மாட்டேன். அதோட அவனையும் என் இஷ்டத்துக்கு வளைச்சு கொண்டு வந்துடுவேன். ஸோ யூ டோன்ட் வரி என்று புன்னகையுடன் அவர் கன்னம் கிள்ளினாள். மகளின் பேச்சில் முகம் மலர்ந்தவர், இதென்னடி புது பழக்கம், பாப்பாவை கிள்ற மாதிரி என்ன கிள்ளி விளையாடுற என்று அடுத்து அவள் கையில் அடி போட்டார். தெரியலம்மா, திடீர்னு உங்களோட இன்னசென்ஸை ரொம்ப ரசிக்க தோணுது. அப்படியே கொஞ்சமும் தோணுது என திரும்பவும் அவரின் இரு கன்னங்களையும் கிள்ளி முத்தமிட்டு சேண்டினாள் பெண். நட்புகளே, எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.